நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரீஸ்லேருந்து இதுவரையில் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஜூன் 8க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே பாருங்க, ஜூன் 8க்கான கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பத்திரப்பதிவில் புதிய ஆன்லைன் அறிமுகம். ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் அப்படின்ற ஒரு மென்பொருள் எது தொடர்பானது அப்படின்றது கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது 2017 இருந்து இந்த ஸ்டார் 1.0 2.0 இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.0 வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இது எந்த துறை சார்பானது அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டினுடைய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை சார்பான ஒரு ஆப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் 3.0. ஓகேவா? அப்ப பாருங்க, தமிழகத்தில் முதல் மனை மற்றும் முதல் வீடு விற்பனைக்கான பத்திரங்களை சார்பதிவாளர் அலுவலகம் செல்லாமலே ஸ்டார் 3.0 மென்பொருள் மூலம் ஆன்லைனில் பொதுமக்கள் தங்களின் வீட்டில் இருந்தபடியே பதிவு செய்யும் புதிய கட்டாய நடைமுறையை பதிவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சிருக்கு. அப்ப இந்த ஸ்டார் 3.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் செயலி எதுக்கானது, எந்த துறைக்கானது அப்படின்றத கேட்பாங்க. ஓகே, இதுல ஆதார் சரிபார்ப்பு, அதாவது விரல் ரேகை கருவிழி அவசியமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஏஐ ஆலோசனை, ஏஐ உடைய அந்த துறை சார்பான ஆலோசகராக இருந்த ஸ்ரீராம் அவர்கள் வந்து ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது கேட்பாங்க. இப்போ அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் நிர்வாகத்தின் செயற்கை நுண்ணறிவு கொள்கை வடிவமைப்பு குழுவின் மூத்த ஆலோசகராக இருந்த தமிழரா இருந்த ஸ்ரீராம் கிருஷ்ணன் அவர்கள் தனது பதவியை என்ன பண்ணிருக்காரு, ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, விசா மற்றும் கிரீன் கார்டு கெடுபிடிகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவருடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய வெளிக்குடியேற்றங்களை அவர் தடுக்கிறாரு. குறிப்பா இந்தியர்களுடைய அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது இங்க கட்டுப்படுத்தப்படுது. அடுத்து பாருங்க, அரசு மருத்துவமனைகளில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா இதுக்குடைய ஆதாரம் டிரான்சென்ட் அப்படின்ற வெப்சைட்ல இருந்து நமக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் உடல் உறுப்பு தானத்தில், ஆர்கன் டொனேஷன்ல அரசு மருத்துவமனையினுடைய பங்கு கடந்த 4 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சி வந்து கண்டிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா 2022ல 33% இருந்த பங்களிப்பு 2026ல 64% உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்கு அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, உயர்ந்திருக்கு. அப்ப அந்த அளவுக்கு விழிப்புணர்வு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அப்ப ரிவிஷன் பார்ப்போமா? பத்திரப்பதிவு துறையில் புதிய ஆன்லைன் முறை வந்து அறிமுகம். ஓகேவா? இது எந்த ஆப் அப்படின்னு கேட்டா ஸ்டார் 3.0. இது என்ன துறை சார்ந்தது? வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறை சார்ந்தது. அப்ப அமெரிக்க அதிபருடைய ஏஐ ஆலோசகராக இருந்த தமிழரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா, உடல் உறுப்பு தானத்துல குறிப்பா பெரிய வளர்ச்சி வந்து தமிழ்நாடு கண்டிருக்கு. அதுவும் அரசு மருத்துவமனைகள்ல உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை 64% உயர்ந்திருக்கு. இன்னைக்கு டேட்ல இந்த 3 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுங்க.